ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் வைக்கிறப்பவே அவ்வளோ வீடியோ வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகை விட சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டை தோலோடையே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன எல்லா பொருளையுமே ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தக்காளி பழத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட புளிப்பு தான் அதிகமாக இருக்கணும். இதுலேயே ஒரு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்க்குறப்போ நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தக்காளி புளி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சாச்சு. அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் இப்படி எடுத்துருங்க, இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த புளி தண்ணியிலேயே நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையோட தண்டு பகுதி சேர்த்துக்கோங்க, அதுதான் ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா லைட்டாக இந்த மாதிரி கையால் கசக்கி விட்டுக்கோங்க. இதோடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ரசம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச ரசப்பொடியை சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா கரைச்சி வச்ச புளியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ரசத்தை மூடி வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும், ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்ல கமன்னு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.